ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி விலாக் இல்லை, இன்றைக்கி ரெசிபி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன். ஸோ அதுக்கு தான் நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கனு. ஸோ டக்குன்னு வந்து பெப்பர் சிக்கனுக்கு மேரினேட் பண்ணிடலாம். ஸோ 1/2 கிலோ சிக்கன் வச்சுருக்கேன். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ், ஓகே, அதுக்கப்புறம் தயிர் வந்து ஒரு ரொம்ப போடக்கூடாது, ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன். ஏன்னா வந்து பெப்பர் சிக்கனுக்கு நம்ம வந்து தக்காளி போட போகிறதில்ல, அதுக்கு வந்து புளிப்பு வந்து தயிர் தான். ஓகே, ஸோ தயிர் போட்டாச்சு. இனி உப்பு போடணும். உப்பு, ஸோ தேவைக்கு தக்கன உப்பு போட்டுக்கோங்க. இந்த சிக்கனுக்கு தேவைக்கு தக்கன உப்பு. ஸோ கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. ஸோ இவ்வளோந்தான் தான் இதில் போட வேண்டியது. இனி உள்ளதெல்லாம் நம்ம மசாலாவில் வதக்கும் போது பார்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது வந்து மசாலா ரெடி ஆகிற வரைக்கும் ஊறினா போதும், ரொம்ப நேரம்லாம் ஊறணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஊறட்டும். இதுக்கடையில் நான் வந்து ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாதியாட்டு வெங்காயத்தை வெட்டிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ கிரேவிக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, கரண்டி எடுக்க போனேன். ஸோ இதில் வந்து கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இந்த சோம்பு கூட சிம்மி என்னமோ மின்னி எரியுது. ஓகே, ஸோ இந்த இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நல்ல மிளகு. ஸோ இது நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சிடணும். பவுடர்னால் நைஸாக பொடிக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக பொடிச்சிடணும். இதை வந்து கடைசி நம்ம பெப்பர் சிக்கனுக்கு மேலே தூவ போகிறோம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணேன்னா, நான் யூஸ்வலாக ஒரு பெப்பர் வந்து கடையில் வாங்குறதில்ல பவுட்ரு. ஸோ முழு பெப்பர் வாங்கி அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி குறப்பாக பொடிச்சு இந்த கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதே மிக்சிலேயே நான் இந்த இதையும் பொடிக்க போகிறேன். ஸோ இப்போ இதை வந்து, ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் யூஸ்வலாக வாங்குறீங்கன்னு வைங்களேன், அதை நிறுத்திட்டு முழு பெப்பராக வாங்கி அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி குறப்பாக பொடிச்சு வச்சு நீங்கள் இதிலெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பெப்பர் பவுட்ரு கடையில் வாங்கவே மாட்டீங்க. ஏன்னா வந்து இதுதான் ஃப்ளேவரே உங்களுக்கு. ஸோ இதை நல்லா வறுத்தோன்னே நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இந்த சோம்பு வந்து லைட்டாக கலர் வந்துருச்சுல, இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து எடுத்துடலாம். ஸோ அதை எடுத்து மிக்சியில் போட்டேன். இப்போ இதை வந்து லைட்டாக குறப்பாக பொடிச்சிடலாம். ஸோ அதே பேனை அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து ஆயில் விட்டுடலாம். ஸோ நான் இதில் ஆயில் விட்டுட்டேன். இதில் வந்து ஒரு 3-4 கிராம்பு, கொஞ்சம் 2 பீஸ் பட்டை, அதுக்கப்புறம் ஒரு 2 ஏலக்காய், இவ்வளவும் போதும், பொரியட்டும் அது. ஸோ அதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் 2 பச்சை மிளகாவையும் உடச்சி போட்டுட்டேன். ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சம் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். ஸோ வெங்காயத்தில் எப்போவுமே கொஞ்சம் உப்பு போட்டால் ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். ஓகே, கொஞ்சம் உப்பு போட்டேன். இனி வந்து இதை நல்லா வதக்கிடலாம். ஸோ கோல்டன் கலரெல்லாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். ஏன்னா வந்து பெப்பர் சிக்கன் வந்து உங்களுக்கு டார்க் கலர்லலாம் இருக்கும் அந்த கிரேவி. அது வந்து இந்த வெங்காயத்துலேருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த கலர். அதனால் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. ஸோ நான் லைட்டாக மூடி போட்டு வேக வச்சேன். ஏன்னா வந்து மூடி போட்டு வெங்காயம் குக் பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும், அதனால். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக சைட்லலாம் கோல்டன் கலர் வருதில்ல, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் வரணும். வந்தோடனே காணிக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடும் உங்களுக்கு கலர். ஸோ அதுக்கடையில் இங்கே பார்த்தீங்கன்னா பெப்பரு சோம்பு வறுத்ததை வந்து குறப்பாக பொடிச்சு வச்சுட்டேன். ஸோ இதை வந்து கடைசி தான் நமக்கு தேவை, அதனால் இதை மூடி போட்டு அங்கே வச்சுருவோம். இது ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து மற்ற ஐட்டத்தெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் வந்து என்ன போடணுன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டேன். அது கொஞ்சம் பச்சை வாடை போகட்டும். ஸோ இப்போ வந்து இது வதக்கிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து மசாலா பொடி போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், நிறைய போடக்கூடாது ஏன்னா காரம் வந்து பெப்பர்லேருந்து தான் வரணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி, அது ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் ஜீரகப்பொடி. ஸோ
ஜீரகப்பொடி இனி வறுத்து பொடிக்கணும். ஆக்சுவலாக தீந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் வாசனைக்கு. இப்போ வந்து இதில் தண்ணி விடணும் கொஞ்சம். ஸோ மசாலா பொடி போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விடுங்க. தண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கிண்டி கொடுங்க. அது என்ன ஆகும்னா அந்த மசாலா வந்து நல்ல பச்சை வாடை எல்லாமே போயிடும். ஸோ நல்ல குக்காகி அப்படி எண்ணெய் அப்படி பிரிஞ்சு வரும். ஸோ தண்ணி விடாமல் நீங்கள் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் தீஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால தான் மசாலா பொடி இப்படி டைரெக்டாக இதில் போடும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணோன்னா அது நல்லா வேகும் மசாலா பொடி. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் அப்படி பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. இனி நான் இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் கிண்ட போகிறேன். கிண்டும்போது கொஞ்சம் டார்க் கலரில் உங்களுக்கு இது வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மசாலா நல்லா ஃப்ரை ஆகி கலரும் டார்க்காக இருக்குல்ல. ஸோ இதுதான் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்மளோட சிக்கனை வந்து போட்டுருவோம். சிக்கனை போட்டுட்டு ஒரு 4-5 நிமிஷம் அப்படி நல்லா பரட்டி விடுங்க அந்த எண்ணெயில். ஃபுல்லாக மிக்ஸ் ஆனோன்னு காணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இதை ஃபுல்லாக கலந்தாச்சு. இப்போ நான் ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15-20 மினிட்ஸில் சிக்கன் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வறுத்த பொடியை போட்டுட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். ஸோ இது ரெடி ஆனோன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். பெப்பர் சிக்கன் வந்து சூப்பராக வெந்துடுச்சு. நான் வந்து செமி கிரேவியாக தான் வச்சுருக்கேன். ஆனால் தண்ணி எதுவுமே விடலை. இது வந்து சிக்கன்லேருந்து வந்த தண்ணி. ஸோ உங்களுக்கு வந்து குழம்பா வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த சிக்கன் வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸோ பக்கத்தில் ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த பொடியை போட்டுக்குவோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பொடி தேவையோ டேஸ்ட் பார்த்துட்டு காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ இதுதான் வந்து பெப்பர் சிக்கன்னு ஆக்கும். இந்த வறுத்த பொடி தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் சூப்பராகிட்டு பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து நான் அவ்வளோ பொடியும் போட்டேன் நான் சொன்ன அளவு. ஸோ இப்போ வந்து கொத்தமல்லி கீரை போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நல்ல ட்ரையாக வேணும்னா இதை இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சிங்கன்னா ட்ரை ஆகிடும். நான் வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸோ ஓரளவுக்கு மீடியம் சாஸில் வச்சு இது பண்ணுறேன். ஸோ குழம்பா வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினீங்கன்னா அது பெப்பர் சிக்கன் குழம்பு மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து பெப்பர் சிக்கன் செமி கிரேவி. இப்படி தான் பெப்பர் சிக்கன் நான் பண்ணுவேன். ஸோ இந்த பெப்பர் சிக்கன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட vlogன்னு வருது. ஸோ இது vlogே இல்லை, ஆக்சுவலாக ஒரு ரெசிபி தான். ஃபோட்டோஸ் அது செஞ்சிங்கன்னா ஃபோட்டோஸ் அனுப்புங்க. எல்லாருக்கும் பாய்.